ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்த கணவன் மனைவி ரிக்ஷாவை வழிமறித்து தம்பதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். ஒரே நிமிடத்தில் இரத்த களரியான சாலை. ரிக்ஷாவில் இருந்த மனைவியும் தாக்குதல் நடத்திய இளைஞரும் பரிதாபமாக உயிரிழந்த சோகம். இரவு நேரத்தில் நடந்த இரட்டை கொலையால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். இளைஞரும் இளம் பெண்ணும் உயிரிழந்தது ஏன்? பின்னணி என்ன? நைட் நேரத்துல இளம்பெண் ஷாலினியும் அவங்களோட கணவர் ஆகாஷும் ரிக்ஷா வண்டியில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ பாதி வழியில அந்த தம்பதியை வழிமறிச்ச ஆசுங்கிற நபர் தம்பதி கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணியிருக்கார். அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அந்த நபர் ஷாலினிய சர்ரமாரியா கத்தியால குத்தியிருக்கார். இதுல ஷாலினி ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்துட்டாங்க. அடுத்து அந்த நபர் ஆகாஷ கத்தியால குத்த பாஞ்சிருக்கார். ஆனா சுதாரிச்சுக்கிட்ட ஆகாஷ் ஆசுக்கிட்ட இருந்த கத்தியை பிடுங்கி பதிலுக்கு அவரை தாக்கி இருக்கார். இதனால அந்த இடமே போர்க்களமா மாறிடுச்சு. இத பார்த்த அங்கிருந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சு ரத்த வெள்ளத்துல கிடந்த 3 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் ஷாலினியும் ஆசுவும் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஆகாஷ் கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. மத்திய டெல்லியில உள்ள ராம்நகரை சேர்ந்த இளைஞர் ஆகாஷுக்கும் இளம்பெண் ஷாலினிக்கும் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆகாஷ் ரிக்ஷா வண்டியை ஓட்டி குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். ஷாலினி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் வரை மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதிக்குள்ள திடீர்னு அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால 2 பேரும் கொஞ்ச நாட்கள் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஷாலினிக்கு ஆசுங்கிற நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அடுத்து போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு தங்களோட காதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு லிவிங்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே ஆகாஷ் கூட சமரசமான மனைவி ஷாலினி கணவன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஷாலினி தன்னை விட்டு பிரிஞ்சு போன சோகத்துல இருந்த ஆசு அவங்களுக்கு தொடர்ந்து போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கார். நீ எதுக்கு முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ உன் கணவனை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஷாலினி, எனக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்காங்க, இப்போ மறுபடியும் நான் கர்ப்பமா இருக்கேன், அதனால நான் இனி ஆகாஷ் கூட தான் வாழ போறேன், தயவு செஞ்சு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கோபமான ஆசு, உன் வயித்துல வளர்றது என் குழந்தை, அதனால நீ இனிமே என் கூட தான் வாழணும்னு சண்டை போட்டிருக்கார். ஆசுவோட பேச்சை கேட்டு ஆத்திரமடைஞ்ச ஷாலினி, என் வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை கிடையாது, இது ஆகாஷோட குழந்தை, நீ தேவையில்லாம ஏதாவது சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துறாதன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆசுவோட போன் நம்பர், வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஷாலினி. இதனால ஷாலினி மேல கொலவெறியில இருந்த ஆசு அவங்களையும் ஆகாஷையும் கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு ஷாலினியும் அவங்களோட கணவர் ஆகாஷும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரிக்ஷாவை வழிமறிச்ச ஆசு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஷாலினிய கத்தியால குத்தி கொன்னுட்டார். அடுத்து ஆகாஷையும் தாக்க பாஞ்சிருக்கார். ஆனா சுதாரிச்சுக்கிட்ட ஆகாஷ் அவரோட கையில இருந்த கத்தியை பிடுங்கி ஆசுவை கத்தியால குத்தி கொன்னுட்டார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆகாஷை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.